வணக்கம் மதுரை மக்களே. ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கத்லானில் தான் இருக்கோம். டெக்கத்லானில் ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்குது. ஸோ மதுரை சூப்பர் ஹீரோஸ்னு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸு அவங்களுக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்டுலாம்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஈவெண்ட் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருச்சு. எக்கச்சக்கமான குட்டீஸ் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக வந்து எல்லா குழந்தைகளுமே வந்து வருங்காலத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஹீரோஸ் தான். அதை முன்னக்கூட்டியே நம்ம மத்தியில் காமிக்கிறக்காண்டி சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டி ஈவெண்ட் சார்பாக நடத்தியிருக்காங்க. இது வந்து வேர்ல்டு அட்டம்ப்டுக்குரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான். ஸோ இந்த எஸ்டி ஈவெண்ட்ஸுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் கார்த்திக் சிவபுரம் ப்ரோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ப்ரோ, இந்த ஈவெண்ட்டை பற்றி. சூப்பர் ஹீரோஸ் கண்டிப்பா எஸ்டூல இருந்து நிறைய ஈவென்ட்ஸ் கிட்ஸ்க்கு பண்ணிருக்கோம். மதுரை டிஜிட்டல் அவார்ட்ஸ், கிட்ஸ் மாரத்தான், ஆமா அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. மதுரையில இருக்கிறனால நம்மளோட ஈவெண்ட் எல்லாத்தையும் மதுரை ஃபர்ஸ்ட் வந்துடும் டைட்டில். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஈவெண்ட் நேம் இருக்கும். ஊருக்காக ஈவெண்ட் வந்து மதுரை சூப்பர் ஹீரோஸ் ஈவெண்ட். இது ஒரு அட்டம்ப்டா ட்ரை பண்ணுவோமே. ஆனா மாரத்தான் நார்மலா நடக்கும். மீது எல்லா ஆக்டிவிட்டிஸுமே ஜென்ரல் நடக்கக்கூடியது. அவங்கள கலர்ஃபுல்லா கூட்டு வந்து ஒரு அட்டம் ட்ரை பண்ணா எப்படி இருக்கும். ஒரு 3 hours பேரண்ட்ஸ் எல்லாம் மொபைல் எல்லாம் இல்லாம அவங்க குழந்தைகளுக்கும் அதே நேரம் ஒரு ரேம்ப் வாக் போயிட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்குமே என்னன்னா ஸ்கூல் ஈவெண்ட்டோ இல்ல வெளியே தனியார் ஈவெண்டா இருந்தா கூட ஸ்டேஜ் ஏறி வாங்க முடியாது. ஒரு சில குழந்தைங்க கீழே வாங்கிட்டு போயிடும். எல்லாரும் ரேம்ப் ஏற்றி மடலோட இறக்குனா எப்படி இருக்கணும் ஒரு முயற்சி. அது அவங்களுக்குமே ஒரு உற்சாகம். என்னன்னா ஒரு சீஃப் கெஸ்ட் கொடுக்காம உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்க தான் ஊக்குவிக்கணும்னு சொல்லி அவங்க கையாலேயே கொடுக்க வச்சு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தோம். ஆமா, காலைல 6 மணிக்கெல்லாம் எல்லாருமே வந்துட்டாங்க. 5:30 வந்துட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் மணிக்கு தென்காசில இருந்து வந்தாரு ஒருத்தர். அடேங்கப்பா, சண்டேன்னு கூட பார்க்காம அவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்க. எத்தனை பேர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும்? நம்ம யோசிச்சது 500. ஃபைனலா க்ளோஸ் பண்ண 600. பட் டோட்டலா எங்களுக்கு வந்து என்கொயரி 1450. அது எங்களால் எடுக்க முடியல. சரினா லொகேஷன் as well as வந்து மெடலுடைய ஷார்டேஜஸ். ஏன்னா பிளான் பண்ணது 600 தான். ஸோ அதை வச்சு மட்டும் முடிச்சிட்டோம். ஓகே. குழந்தைகள் மட்டும் ஒரு 60 குழந்தைகள் வந்தாங்க. பேரண்ட்ஸோட ஒரு 1500 பேர் வந்திருப்பாங்க. சூப்பர் சூப்பர். என்ன ஒரு ஆச்சரியம்னா அப்பா அம்மா மட்டும் இல்லாம தாத்தா பாட்டி எல்லாருமே ஒரு குழந்தைக்கு ஒரு 8 பேர் 10 பேர் தான் வந்திருந்தாங்க. இன்னொன்று அதிகமா நிறைய ஸ்பைடர் மேன், ஆர்மி மேன், போலீஸ், டாக்டர், வீரமங்கை வேலு நாச்சியார், பாரதியார், அப்துல் கலாம் கூட பார்த்தேன் ப்ரோ. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. இந்த இதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஸோ இதுதான் நீங்க சொன்ன அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட். ஸோ இதுல தான் நம்ம இன்னைக்கு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணோம். ஓகே, புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல. ஸோ அதுக்கான அட்ஜுடிகேட்டர் வந்திருந்தாரு ஜாகிர் ஹுசைன். டாக்டர் இந்த கிராண்ட் புக்காவுடைய முதல் சாதனையாளர் வந்து பண்ணிட்டு நமக்கான ரெக்கார்டை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ஸ்க்கான அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரெக்கார்டோட சர்டிபிகேட் கொடுத்து மெடல்ஸ் கொடுத்து ரேம்ப் வாக் முடிச்சு சந்தோஷமா வீட்டுக்கு படிச்சாச்சு. எப்படியோ ஒரு ரொம்ப அப்படியே கூட்டமா கொண்டு வந்து ஸோ பீஸ்ஃபுல்லா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உண்மையிலே இதுக்கு அடுத்தடுத்து நீங்க மறுபடியும் அந்த மாதிரி மாரத்தான் இன்னும் கொஞ்சம் யூனிக்கால நீங்க நிறைய ட்ரை பண்ணணும். கண்டிப்பா. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் கல்வி பயணம்.
இந்த பிரம்மாண்டமான ஸ்டேஜ் ரொம்ப கசகசன்னு காலில் ரொம்ப குட்டியா அழகழகான ட்ரெஸ் போட்டு நிறைய குழந்தைங்க மழலை கூட மாறாம அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸ்பைடர்மேன், அன்னை தெரசா, ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. இதெல்லாம் தவிர்த்து பிரம்மாண்டமா இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. கடைசியில ஜூஸை வாங்கிட்டு நானும் கிளம்ப போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்த ஒரு ஈவெண்ட்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட்லயும் ஒரு கண்டென்ட்டோடையும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், see you.